ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சில ஜோதிடர்களுக்கும் சரி, இந்த குட்டிச்சாத்தான், குரளி, எச்சினி, ஜின்னு, மோகினி, காட்டேரி இப்படி சொல்லக்கூடிய தேவதைகளை வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து பிரயோக முறை, தாயத்து செய்முறை, சரிங்களா? இதை வச்சு அதை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி நாங்கள் இந்த மாதிரி இந்த குட்டி உபாசனை எடுத்தோம், குரளி, எச்சினி, இப்படி மோகினி இந்த மாதிரியான உபாசனைகள்லாம் எடுத்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா குடுவை கொடுத்தாங்க, எந்திரம் கொடுத்தாங்க, மை கொடுத்தாங்க, தாயத்துக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நாங்களும் அவங்க சொன்ன மாதிரி முறைகள்லாம் நாங்களும் விரதம் இருந்து அதற்குண்டானபடி நாங்களும் பூஜை முறைகள், மந்திர உச்சாடனங்களை கொடுத்து பார்த்தோம். நாங்கள் 90 நாள் விரதம் இருந்தோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. 48 நாள், 90 நாள், 21 நாள் இப்படிலாம் விரதங்கள் இருந்தோம். ஆனால் அது சித்தியான மாதிரியே தெரியல சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன், சரிங்களா? அது எப்போவுமே ஒரு குட்டிச்சத்தானோ குரலையோ இப்படி சொல்லக்கூடிய அந்த எச்சினி, மோகினி இப்படி சொல்லக்கூடிய தேவதைகளை வசப்படுத்தினோம்னா ஈர்ப்பு சக்திங்கிறது நமக்கு தேவைப்படும். அதாவது இந்த தவ வலிமைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் தவ வலிமைகள் அதிகமாக இருந்தது. அப்போ அவங்க தவம் பண்ணியே மழை, புயல், காற்று இந்த மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்து காட்டினாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவுமே கம்மின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி தான் இப்போ இந்த தாயத்து, மை இப்படி இதில் இருக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வசி ஈர்ப்பு தன்மையை கொடுத்து அதன் மூலியமாக தான் இந்த மாதிரியான தேவதைகளை வசப்படுத்த முடியும்னு சொல்லி சித்திர நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சொல்லக்கூடிய முறையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, இந்த மாதிரியான தேவதைகளை வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து, சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா, இது செய்யறதுக்கு எதனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? கிரகண நேரத்தில் நீங்கள் முறையாக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய மண் சட்டி, சரிங்களா? மண் சட்டியை உடச்சி போட்டிருப்பாங்க. அந்த மண் சட்டியை நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வச்சுக்கணும். எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள் முறையாக அதில் நல்லா இடிச்சுக்கணும். நல்லா இடித்து அதில் பன்னீர் விட்டு நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, ஒரு வெள்ளித்தகட்டில் ஒரு சின்ன அளவில், சரிங்களா? ஒரு 1:1 அளவில் ஒரு வெள்ளித்தகட்டில் நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி சாஸ்திர நிதியின்படி எந்திர சாவணத்தில் செய்துக்கிட்டு நீங்கள் முறையாக அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு தாயத்துக்குள்ளே அடித்து குளிச்ச மாட்டை இது பண்ணிக்கணும், சரிங்களா? குளிச்ச மாட்டி அதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மண் சட்டி எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அதே ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை மடலினுடைய சாறு இருக்குது இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும். அதையும் அதற்குள்ளே விட்டு நல்லா மெழுகு பதத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தாயத்துக்கு மேலே கவசமாட்டம் செய்யணும். கவசமாட்டம் செய்து இதை ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. தலவாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்குறேன். அதே எந்திரத்தை அந்த இதுக்குள்ளே வரைஞ்சிங்கன்னா அந்த எந்திரத்தையே நீங்கள் முறையாக இதற்குள்ளேயும் இதிலையும் வரைஞ்சி அதற்கு மேலே இந்த தாயத்தை வச்சுட்டு இதற்கு இழுப்பெண்ணில் தீபம் ஏற்றிட்டு தூவ தீபங்களில் கொடுத்து இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உருவ சோடனம் கொடுக்கணும். அதாவது கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் எத்தனை உருவு கொடுக்க முடியுமோ அத்தனை உருவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆலமரம், சரிங்களா? ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் சின்னதாக எதாவது அந்த இடத்துல துளை மாதிரி இருந்ததுன்னா அதற்குள்ளே இந்த தாயத்தை வச்சுட்டு அதற்கு மேலே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று வச்சு நல்லா சீல் மாதிரி செய்திடணும். சீல் மாதிரி செய்துட்டு வந்துடணும். வந்துட்டு மீண்டும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 15 நாள் கிளம்பிச்சு மீண்டும் அங்கே போகணும். 16 நாள் கிளம்பிச்சு 16வது நாள் அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த கவசம் மாதிரி செய்து வச்சுருக்கீங்களா, அந்த தாயத்தை எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிட்டு அந்த தாயத்தை மட்டும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, நீங்கள் எப்போ எந்த தேவதையினுடைய உபாசனை எடுக்கிறீங்களோ அப்போ இந்த தாயத்தை நீங்கள் அணிஞ்சிட்டு அதற்குண்டான உபாசனை எடுக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மிக விரைவில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கிடைக்கும் சொல்லி சித்திர நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் நினச்சி பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.